அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை நீர் இறைத்த திருடர்கள். ஒரு சமயம் விஜயநகரத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. பருவமழை தவறிவிட்டதால் குளம், குட்டை, ஏரி எல்லாம் வற்றிவிட்டது. தெனாலிராமனின் வீட்டு கிணற்றிலும் நீர் குறைந்து அதிகாலத்திற்கு போய்விட்டது. இதனால் தினமும் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான். இந்த சமயத்தில் ஒரு நாள் 4 திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கியிருப்பதை பார்த்தான். உடனே வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம், அடியே, நம் நாட்டில் பருவமழை தவறிவிட்டதால் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. எனவே நிறைய திருட்டு நடக்க ஆரம்பித்து விட்டது. பஞ்சகாலம் முடியும் வரை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே நாம் ஒரு காரியம் செய்வோம் என்று வெளியே பதுங்கியிருந்த திருடர்களுக்கு கேட்கும்படி உரத்த குரலில் பேசினான். அதற்கு என்ன செய்யலாம் என்று தெனாலிராமனின் மனைவி கேட்டாள். வீட்டில் உள்ள நகை, பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த பெட்டியில் போட்டு பூட்டு போட்டு நாம் இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாமல் கிணற்றில் போட்டுவிடலாம். பஞ்சம் தீர்ந்து திருட்டு பயம் ஒழிந்ததும் மீண்டும் கிணற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று முன்போலவே உரக்கச் சொன்னான். தெனாலிராமன் கூறியதை திருடர்கள் ஒட்டு கேட்டனர். அதே சமயம் ரகசியமாக தெனாலிராமன் தன் மனைவியிடம் திருடர்கள் ஒளிந்திருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல், மண், பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு மூடினான். அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டனர். திருடர்களும் தெனாலிராமன் வீட்டிற்குள் புகுந்து திருடும் நம் வேலையை சுலபமாக்கிவிட்டான், நாம் எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். பெட்டியை எடுக்க கிணற்றின் அருகே வந்ததும் திருடர்கள், கிணறு ஆழமாக இருந்ததனால் உள்ளே இறங்க பயந்த திருடன் ஒருவன், அண்ணே, தண்ணீர் குறைவாகத்தான் உள்ளது. நாம் நால்வரும் ஏற்றம் மூலம் மாறி மாறி இந்த நீரை இறைத்தால் சுலபமாக பெட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கூறினான். அதை கேட்ட மற்றவர்களும் அவன் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டனர். அதன்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்றம் மூலம் நீர் இறைக்கத் தொடங்கினர். சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற தெனாலிராமன் திருடர்கள் இறைத்த நீரை தன் தோட்டத்தில் உள்ள செடிகள், கொடிகளுக்கெல்லாம் பாயுமாறு கால்வாயை திருப்பிவிட்டான். இப்படியே பொழுது விடிந்துவிட்டது. ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை. இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து நீரை இறைத்துவிட்டு பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது தோட்டத்திலிருந்து வந்த தெனாலிராமன் அவர்களை பார்த்து, நாளைக்கு வர வேண்டாம். நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் 3 தினங்களுக்கு போதும். எனவே 3 தினங்கள் கழித்து வந்தால் போதும். உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்களே என்று கூறினார். திருடர்கள் இதை கேட்டதும் மிகவும் அவமானமாக போய்விட்டது. தாங்கள் ஏமாற்றி நீர் இறைக்கச் செய்த தெனாலிராமனின் அறிவை மனதிற்குள் எண்ணி வியந்தனர். மேலும் அங்கே இருந்தால் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சத்தில் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர் திருடர்கள். தெனாலிராமன் வசித்து வந்த ஊரில் மழையே பெய்யவில்லை. அதனால் ஏரி, குளம், குட்டையெல்லாம் வறண்டு கிடந்தன. அதனால் விவசாயம் நடைபெறவில்லை. தண்ணீர் பஞ்சமும் தலை விரித்தாடியது. அப்போது அந்த கிராமத்தில் ஒரு சாமியார் வந்து சேர்ந்தார். அவர் சேர்ந்த அந்த நாளே பலமாக மழை தொடங்கிவிட்டது. ஆறு, குளம், குட்டையெல்லாம் நிரம்பி வழிந்தன. சாமியார் வந்ததன் காரணமாகத்தான் நல்ல மழை பெய்துள்ளது என்று எண்ணிய மக்கள் அந்த சாமியாரை வாயார புகழ்ந்து அவரை வணங்கி ஆசி பெற்றனர். இதை பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் கலகலவென்று சிரித்தான். இதை பார்த்த சாமியார் தெனாலிராமனை அருகில் அழைத்து, தம்பி, நீ ஏன் சிரிக்கிறாய் என வினவினார். அதற்கு தெனாலிராமன், மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் இறைவன் செயலே. அப்படி இருக்க தாங்கள் வந்தவுடன் தங்கள் மகிமையால் தான் மழை பெய்தது என்று மக்கள் எண்ணுவது. ஒரு பனை மரத்தில் நன்கு பழுத்துள்ள பனம் கீழே விழும் நேரத்தில் காக்கை உட்கார்ந்ததாம். காக்கை உட்கார்ந்ததால் தான் பனம் விழுந்தது என்று சொன்னார்களாம். இதுபோலவே இவ்வூர் மக்களும் இருந்ததால் தான் நான் சிரித்தேன் என்றான் தெனாலிராமன். இதை கேட்ட சாமியார் உண்மையை உணர்ந்து அவன் மேல் கோபப்படவில்லை. தம்பி, உன்னிடம் நிறைய திறமை இருக்கிறது. நீ மகா காளிதேவியின் அருளை பெற்றால் பிற்காலத்தில் புகழ் பெற்று விளங்குவாய் என்று நல்லாசி கூறினார். இதை கேட்ட தெனாலிராமன் மகா காளிதேவியின் சன்னதியை அடைந்தான். அவளின் திருவுருவத்தை காண பலவாறு வேண்டி தவமிருந்தான். கடைசியில் தெனாலிராமன் முன் தோன்றினாள் காளிதேவி. அவளது உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பலமாக சிரித்தான் அவன். சிரிப்பதை பார்த்த காளிதேவி, என் கோர உருவத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள். நீயோ பலமாக சிரிக்கிறாய் என்று காளிதேவி கேட்டார். அதற்கு தெனாலிராமன், எனக்கு சளி பிடித்தால் என்னுடைய ஒரு மூக்கை சிந்துவதற்கு என்னுடைய 2 கைகளே போதவில்லை. அப்படி இருக்க உங்களுக்கு 1000 தலை உள்ளது. ஆனால் 2 கைகள் பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு சளி பிடித்தால் 1000 மூக்கையும் எப்படி 2 கைகளால் சிந்துவீர்கள் என்று எண்ணினேன். அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது என்றான்.
இதை கேட்டதும் மகா காளிதேவி சிரித்துவிட்டாள். பின், மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பெரும் பேரும் புகழும் பெற்று திகழ்வாய். உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என்னை நினை, உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள் காளிதேவி. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.